Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Christina. Welcome to our channel Tina and Steve Vlogs. சிட்னில டிசம்பர் வந்தாலே வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்தியால எப்படி நமக்கு ஏப்ரல் மே வெக்கேஷன் டைம், அப்படி ஆஸ்திரேலியால டிசம்பர் அண்ட் ஜான் மந்த்ல வெக்கேஷன். ஸோ இந்த வருஷம் நாங்க இந்தியா வந்திருக்கோம். எப்பவுமே நாங்க டைரக்டா ஆஸ்திரேலியா டு இந்தியா தான் வருவோம். இந்த வாட்டி டீ டூர் எடுத்து நம்ம ஏன் இன்னொரு கண்ட்ரி வழியா போலாமேன்னு பிளான் போட்டு வந்தோம். அப்படியே இன்னொரு கண்ட்ரி பார்த்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்தியா ரீச் ஆகி ஃபேமிலியோட வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நாங்க இந்த வாட்டி சூஸ் பண்ண கண்ட்ரி தாய்லாந்து, பேங்காக். ஸோ நாங்கள் பேங்காக்ல 5 days ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அண்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமா நிறைய தாய்லாந்து பிளாக்ஸ் வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிட்னி ஏர்போர்ட். ரொம்ப கலர்ஃபுல்லா கிறிஸ்மஸி வைப்ஸா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் டெக்கரேஷன்ஸ், லைட்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எங்களோட கேட் கிட்ட போய் உட்காந்துட்டோம். மார்னிங் 9 o'clock ஃப்ளைட். எங்களுக்கு 9 hours எடுத்துச்சு சிட்னி டு பேங்காக். எப்போதான் இறங்குவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் ஒரு வழியா நாங்கள் வந்து தாய்லாண்டில் இறங்கிட்டு எங்களோட 5 days இன் பேங்காக் வந்து செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து பேங்காக்லேருந்து சென்னைக்கு போனோம். சென்னையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் ட்ரிச்சிக்கு வந்திருக்கோம். ட்ரிச்சி தான் எங்களோட நேட்டிவ் பிளேஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து ட்ரிச்சிலேருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் நான் வந்து எடுத்த மூமெண்ட்ஸ், என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க. ஸோ ஒரு வழியாக எங்களோட பேங்காக் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு எங்களோட செக்இன், பேகேஜ், இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம். சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரேடியாக கேட்டுக்கு போகலான்னு. இன்னும் 1 hour இருக்குது. அதனால் 1 hour கழிச்சு நாங்கள் கேட் பக்கத்தில் போய் ஃப்ளைட் ஏறி நாங்கள் போகிறது வந்து சென்னையிலேருந்து இம்மீடியட்டாக ட்ரெயின் ஏறி எங்களோட டெஸ்டினேஷன் வந்து ட்ரிச்சி. ஸோ ட்ரிச்சியில் தான் ஃபேமிலி எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ நாங்கள் சென்னை வந்து இறங்கிட்டோம் அண்ட் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ண இடம் வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி ஷாப்பில். ஸோ நம்ம ஊர் ஃபில்டர் காஃபியை குடிக்கிறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காஃபி வாயில் வச்ச உடனே பயங்கர சோல் ஹீலிங் அண்ட் பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கூட்டம் அந்த காஃபி ஷாப்பில் அண்ட் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட கூட வந்திருந்தாங்க. இது வெறும் இந்தியாவில் மட்டும் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். அந்த நேரத்தில் வந்து காஃபி ஷாப்பில் இவ்வளோ கூட்டம். இப்போ நல்ல காஃபி குடிச்சிட்டு நாங்கள் நேராக வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு தான் போனோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ட்ரெயின் மார்னிங் 5 o'clock தான். ஸோ எங்களுக்கு 4 hours வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் நல்ல வேலைக்கு அங்கே பார்த்தா ஒரு வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் 4 hours புக் பண்ணிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு கரெக்டாக நாங்கள் 5 o'clock ட்ரெயின் ஏறிட்டோம் ட்ரிச்சிக்கு. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. எப்போதான் போய் ட்ரிச்சிக்கு இறங்கி வீட்டுக்கு போய் சேருவோன்னு ஆயிடுச்சு. பட் ஃபைனலி நாங்கள் வந்து ட்ரிச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஒரு 4 daysக்கு அப்புறம் வந்து நான் இந்த வீடியோஸ் எடுத்தேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த 4 days கம்ப்ளீட்டாக சாப்பிட்டே தூங்குனேன் இதை தான் நான் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல ரெஸ்டட் ஃபீல்க்கு அப்புறம் தான் நான் வந்து வெளியவே ஷாப்பிங்க்கு போனேன். ஸோ கிறிஸ்மஸ் வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வாங்கணும்ன்ட்டு நான் என்னோட சிஸ்டர் இன் லாட்ட கேட்டேன். ஸோ அப்போ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஷாப் தான் இது. நீங்களும் ட்ரிச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் போய் பாருங்க. இது வந்து ட்ரிச்சியில் விஎன் நகர் அப்படின்னு இந்த ஏரியால தான் இருக்கு. நளினி ட்ரெண்ட்ஸ் அவங்க ஷாப் நேம். நிறைய ஜுவல்லரி செட்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட நான் 2023ல ஒரு செட் வாங்கினேன். இன்னும் வரைக்கும் அந்த கலரே மாறாம ரொம்ப அழகா இருக்கும். இது எதுவும் ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை, நான் பர்சனலா போய் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இவங்க கிட்ட நிறைய செட்ஸ் இருக்கு. ஆன்டி டார்னிஷ் ஜுவல்லரி இருக்கு, பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எதை வாங்கலாம் எதை விடலான்னு. ஸோ ஒரு 2 செட் வாங்கிட்டு அண்ட் ஒரு பேங்கிள் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக கூட இருக்கு இவங்களோட கலெக்ஷன். ஸோ நான் வந்து 2 செட் அண்ட் பேங்கிள் வாங்கினதுக்கு எனக்கு 4000 rupees ஆச்சு. Remember the day
இது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த ஒரு கிளிப். எப்போல்லாம் இந்தியா வரேனோ அப்போ வந்து ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிட்டு போவேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். நிறைய லேயர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஃபேஸ் ஃப்ரேம் லேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். யூஸ்வலாக நான் நிறைய லேயர்ஸ் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப லீன் ஹேர்ஸ், ரொம்ப டென்ஸ் கிடையாது. அதனால லேயர்ஸ் போனால் எனக்கு ரொம்ப தின் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நான் வந்து கிரீன் ட்ரெண்ட்ஸ் ட்ரிச்சியில் இருக்குது, அங்கே தான் நான் போனேன். அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இவங்க கட் பண்ணிட்டு இருக்கவங்க பேர் வந்து விமல் ஹேர் ஸ்டைலிஸ்ட். இவங்க ஹேர் அகாடமி வச்சிருக்காங்க. அதுல அவங்க ஹேர் ஃபிக்ஸிங் அண்ட் ஹேர் கட்டிங் கிளாஸஸ், ஹேர் சொல்யூஷன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட நீங்க கட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வரணும். ஸோ டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. இவங்க ரொம்ப பொறுமையா ஒரு செக்ஷன் எடுத்து லேயர்ஸ் அழகா என் ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி கட் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் இந்த ஃபுல் ஹேர் கட்க்கு காஸ்ட் வந்து 1200 ஆச்சு. Your smile. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ். நாங்கள் வந்து மார்னிங் 5 o'clock வந்து சர்ச் சர்வீஸ். ஸோ அதனால 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகி நாங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்பி சர்ச்சுக்கு போனோம். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஹோல் சர்ச் சர்வீஸ். ஒரு 2 hours இருக்கும். ஸோ அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டிவைன் ஃபீலிங்கோடு நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு வெளியே கிளம்பி போனோம். ஸோ லஞ்சுக்கு வந்து நாங்கள் ட்ரிச்சியில் இருக்கிற கண்ணப்பா ஹோட்டல், இது ஜங்ஷனில் இருக்குது, அங்கே தான் போனோம். சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியாணி சாப்பிட்டோம். அண்ட் சைட்ஸ்க்கு வந்து மட்டன் லிவர் அண்ட் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பயங்கர ஃபுல், எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ நோ இட்ஸ் அ வெரி லேட் vlog. நான் ரொம்ப முன்னாடியே நான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வீடியோஸ், பட் இவ்வளோ நாள் எனக்கு வந்து எடுத்துருச்சு. பட் யா, அ வெரி லேட் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். 2026 உங்கள் எல்லாருக்குமே லாட் ஆஃப் சக்ஸஸ், குட் வைப்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் வரணும். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் see you all in my next vlog.